இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கவலைப்படாதிருங்கள். வசனம் மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இந்த வசனம் நாளை தினத்தை குறித்து கவலைகளை விட்டுவிட்டு இன்றைக்கு உள்ள சவால்களை நேருக்கு நேர் நம்ம எதிர்கொள்ளும்படியாக சொல்லுகிறது பாருங்கள். அப்போது தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுக்கான கிருபையும் உதவியும் கொடுக்குறாரு இல்லையா? நமக்காக ஆல்ரெடி வைத்திருக்கிறாரு. அவருடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கு அவ்வளோ தூரமாக கர்த்தருக்கு பயப்படுற மேல் அவர் கிருபை இருக்குது என்று பார்க்குறோம் இல்லையா? அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர் தான் பாருங்கள். ஒருவேளை தகப்பனும் தாயும் தான் பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் நம்ம பரம தகப்பன் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் பாருங்கள். ஆனால் அவருடைய தயவுனால உதவினால் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதுக்கான தேவையில் தேவன் சந்திக்க முடியும். அப்போது நம்ம இந்த காலகட்டத்தில் மன அழுத்தங்கள் அமைதியின்மையை போல இருக்குது. தேவன் சொல்லுகிறாரு, நாளை தினத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாரு இல்லையா? ஏன்னா நாளைய தினம் அதுதான் தினம், அந்த நாள் தான் நமக்காக கவலைப்படணுமா. ஆமாம், எவ்வளோ அழகான வரிகள் பாருங்கள். ஆனால் நம்ம எப்படி உள்டாவாக நினச்சிட்ருக்கோம் இல்லையா? நம்ம பலவித யோசனைகள் நம்ம மனதில் போட்டு அதை தியானித்து அதனால தான் நிறைய மன அழுத்தங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறபடியாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளையும் தேவனின் கிருபையோடு நம்ம சந்திக்க வேண்டும் என்று தேவன் இந்த கால வேளையில் இடைப்படுகிறார். அப்போது இந்த தேவன் நமக்கு தந்த அந்த பொறுப்புகள், சந்திப்புகள், சவால்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுமோ அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்போ நாளைய எதிர்பார்ப்புகள்லாம் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். யோவான் 16:33 சொல்லுகிறது பாருங்களேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமாம், நம்ம இந்த பூமியில் இருக்கும் வரையும் என்ன இருக்கும்? உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் இருக்குது. ஆனாலுமே தேவனுடைய கிருபையினால், அவருடைய வல்லமையினால் நம்ம இதை மேற்கொள்ள முடியும். அதுதான் சத்தியம். அப்போது நம்ம மகிழ்ச்சி சந்தோஷமாக வரும்பொழுது எப்படி தேவனுக்கு நம்ம நன்றி செலுகிறோமோ அதே போல் அந்த உபத்திரவங்கள், பாடுகள், நாளை தினத்திற்குரிய கவலைகள், யோசனைகள்லாம் வரும்பொழுது நம்ம விண்ணப்பம் செலுத்த வேண்டுமாய் தேவன் இடைப்படுகிறார். நம்ம விண்ணப்பம் செலுத்தும் பொழுது தேவன் நமக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. அப்போ இந்த எலியா குறித்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 1:17 பார்க்கும்போது எலியாவுக்கு தேவன் உணவு கொடுக்குறார் இல்லையா? இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பண்டிகை நாளில் தான் காகங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. காக்கான்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அந்த நாட்கள்லே தேவன் அந்த டைமில் பண்டிகைலாம் இல்லாத நாட்கள் என்று தான் நான் பார்க்குறேன் இல்லை. ஆனால் தேவன் எலியாவுக்கு கொடுக்கறதுக்காகவே பறவையை சூஸ் பண்ணுறார் பாருங்கள். சோர்ந்து பயந்து போய் ஒரு இடத்துல இருக்கான். ஆனால் தேவன் ஒரு காகத்தை அனுப்பி அவனுக்கு உணவு அளிக்கிறாரு. அப்புறம் பாருங்கள், ஒரு விதவின் வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு தினமும் சாப்பாடு கிடைக்குது. அளவில்லாம் மாவும் எண்ணெயும் இருக்குது. ஒரு கவலை இல்லை அவனுக்கு. தேவன் பாருங்கள், அவனுக்கு தேவன் அற்புதமாய் வழி நடத்தினார் இல்லையா? நாளை தினத்தை குறித்து கவலைகள், நாளைக்கு எதிர்காலத்தை குறித்து, சரீர சுகத்தை குறித்து, இப்போ இருக்கிற பலவீனத்தை நினைத்து கவலைகள் இல்லை. இதுதான் பிசாசு நம்மளை சந்தோஷமாக வாழோடாதபடி பாருங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம நைட்டு படுக்கிறோம், காலைல எந்திரிக்கும் போது பாருங்கள் கர்த்தர் ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கிறார். சூரியன் பாருங்கள் கரெக்டான டைமுக்கு உதிக்குது. அந்தந்த சீசனில் மழை, பனி, வெயில் எல்லாம் கிடைக்கிது நம்மளுக்கு. எவ்வளோ அற்புதமாய் கர்த்தர் அன்றைக்கு ஆதியில் உண்ட பண்ணின அதே இயக்கம் இன்னும் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. இயற்கை மூலயமா தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, உதவி செய்துட்டு தான் இருக்கிறாரு. அப்போது நம்ம தான் என்ன பண்ணுறோம் பாருங்கள்? கவலைப்பட்டுக்கிட்டு, கஷ்டப்பட்டுக்கிட்டு, கண்ணீரோட இந்த மனம் இருக்குது பாருங்களேன். இந்த மனதில் தேவையில்லாததை போட்டு சிந்தனைகளை யோசித்துட்டு இதெல்லாம் இல்லாதபடி வாழ தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். அப்போ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் நாளைய தினத்தை பற்றிய கவலைகள் தேவனிடம் ஒப்புவிக்கும். தேவனிடம் சொல்லி, ஆண்டவரே இந்தந்த பிரச்சனை இருக்குது, என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எனக்கு வருமானம் இப்படி இருக்குது, என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, என்னுடைய ஊழியங்கள் இப்படி இருக்குது, ஆண்டவரே உண்மை நம்பி நம்ம வந்தோம், நாம் தேவனை நம்பி போனோம், நம்ம விற்கப்படுவது இல்லை என்ற வார்த்தை சொல்லியிருக்குது இல்லையா? அப்போ நம்ம வார்த்தையை விசுவாசிக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கவலைப்படாமல் இருக்கணும். சமீப
காலமாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு பலவீனம் பாருங்கள். அப்போது தூக்கத்தில் அவங்க அந்த பலவீனத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது நான் அம்மாட்ட ஒரே வார்த்தை சொன்னேம்மா, உங்களுக்கு கடவுள் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. தேவன் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம பாரங்களை கடவுள்கிட்ட போட்டு தேவன்கிட்ட கொடுத்துட்டு விண்ணப்பம் கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக படுத்தா தேவன் நமக்காக வேலை செய்கிறார். பாருங்கள், நம்மளாவது தூங்குகிறோம், காலைல எந்திரிக்கிறோம், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தை சொல்லியிருக்குது. நம்மளை கண்மணி போல காக்குறான்னு சொல்லியிருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை சரீரத்தில் பலவீனம்னு வரப்போ ஈவன் நான் கூட அந்த பிரச்சனையை யோசித்து கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனாலும் அதை மேற்கொண்டேன் பாருங்கள். அதை நினைக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறேன். அப்போது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு பாடுகளை குறித்து, கஷ்டத்தை குறித்து, கவலை, ஒரு எதிர்பார்ப்பை குறித்து கவலைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் குறித்து இல்லை சரீர பலவீனத்தை குறித்து. ஆனால் தேவன் பாருங்கள், அந்த நாளை நம்மளுக்கு நிம்மதியாக தூங்க கொடுத்து இல்லை ஒரு நாளைக்கு தேவையான எல்லா காரியமும் நம்ம ஒரு நாள் விடியுது. இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே என்னை அற்புதமாக நடத்துகிற தேவன் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் என்னை வழி நடத்துகிறீங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குது, இவ்வளோ சவால்கள் இருக்குது, இவ்வளோ நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் நான் மேற்கொள்வதற்கு உங்கள் தயவு வேணும், உங்கள் கிருபை வேணும்னு சொல்லி காலையில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த நாளுக்குள்ள பாடுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு தேவன்கிட்ட பலன் கேட்போம், செபிப்போம். பரலோக தந்தையே, எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற மனதுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாளைய தினத்தை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அந்த நாளுக்கு தேவையான பாடுகள் போதும் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. அப்படியாக அந்த பாடெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சுலபமாய் மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு தேவையான கிருபையும் ஞானத்தையும் தாங்க ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை உங்கள் மீது இருக்குப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.